கான்ட்ராக்டர்ஸ் ஆன்லைனில் டெண்டர் அப்ளை பண்ணுறதுக்கு இல்லை கான்ட்ராக்ட் ஒர்க் எடுக்கிறதுக்கு அவங்கள கிளாஸ் வாரியாக பிரிச்சுருப்பாங்க. 1 2 3 4 5. இது எதுக்காக அப்படின்னா அந்தந்த லிமிட், ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு லிமிட் இருக்குது. இவ்வளோ அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் எடுக்க முடியும், டெண்டர் எடுக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு டெண்டரில் இந்த அமௌண்ட்டுக்கான, இந்த அளவுக்கான ஒர்க், இந்த மதிப்புக்கான ஒர்க்கை வந்து எடுக்க முடியும். ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்க, ஒரு ஃப்ரெஷர் புதுசாக உள்ளே வர்றவங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ் 5 தான் இருப்பாங்க. ஸோ இதில் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாம் என்னங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துரும். இப்போ புதுசாக கிளாஸ் 4A அப்படின்னு சொல்லி ஒன்று உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிளாஸ் 5 எடுத்துட்டிங்கன்னா அப் டு 50 lakhs வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதே கிளாஸ் 4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நியூ அப்டேட்டில் 1 crore-லேருந்து 2 crore வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளிகபிளா அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன், சரிங்களா? ஸோ கிளாஸ் 5 எடுத்துட்டிங்கன்னா அப் டு 50 lakhs, கிளாஸ் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா அப் டு 1 to 2 crore. இதே கிளாஸ் 4A எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 50 lakhலேருந்து 1 crore வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு புது அப்டேட்டாக இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து WRDயில் இது கொண்டு வந்திருக்காங்க. இதே கிளாஸ் 3 எடுத்திங்கன்னா அந்த 2 crore to 5 crore கிளாஸ் 3. அதே கிளாஸ் 2 வந்து 5 crore to 10 crore வரைக்கும் வரும், சரிங்களா? கிளாஸ் 2. ஸோ இந்த அளவுக்கான ஒர்க்கை நீங்கள் டெண்டரில் எடுக்கலாம். இதே கிளாஸ் 1A எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எபோவ் 25 crores தான் வந்து டாப் லெவல் கிளாஸு. இதே கிளாஸ் 1 எடுத்திங்கன்னா அப் டு 25 crores, 10 crore-லேருந்து 25 crores வரைக்கும் நீங்கள் ஒர்க் எடுத்து பண்ணலாம். ஸோ இதில் ஸ்டேட் லெவலு, சர்க்கிள் லெவலு அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் நமக்கு மூவ் ஆகும். பட் என்ட்ரி லெவல் உள்ளே வர்றவங்க எப்போவுமே வந்து கிளாஸ் 5 எடுத்துக்கிறது. அப் டு 50 lakhs தான் வந்து அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கும். அதுக்கு மேலே போக போக நீங்கள் வருடங்கள் வந்து ஒர்க் பண்ண உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இந்த லெவலுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஆடிட் ரிப்போர்ட்டெல்லாம் வைக்கும்போது ஹையர் கிளாஸுக்கு போகலாம். ஹையர் கிளாஸுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அப்கிரேடேஷன் நம்ம பண்ணணும், கிளாஸ் அப்கிரேடேஷன். ஸோ இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ரெனியூவல், அப்கிரேடேஷன், ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான காண்டாக்ட் நம்பர் இது கொடுத்துருக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த நீர்வளத்துறையாக இருக்கட்டும், இல்லை ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்தந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த சர்க்கிளுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதெல்லாமே நாங்கள் உங்களுக்கு தெளிவாக நீட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். கான்ட்ராக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக என்ன சந்தேகமாக இருந்தாலும் கீழே எங்கள் மக்கள் இ-சேவை சேனலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாஸ் 5 என்ட்ரி லெவல், கிளாஸ் 1A வந்து டாப் லெவல். இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ இந்த தகவலோடு இந்த கால் நாங்கள் நிறைவு செய்கிறோம். மேலும் நல்ல தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.